வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஓடி சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பயங்கரமா அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்தியா பாத்தீங்கன்னா 8 பேட்ஸ்மென்ஸ் வச்சு போறாங்க. அந்த 8வது பிளேயருக்கு பேட்டிங் ஆட தெரியணும், எனக்கு ஒரு பேட்டிங் பொசிஷன் வேணும்ன்ற ஒரு விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஜி அடமண்டா இருக்காரு. ஓகேங்களா, அது T20ல ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் நீங்க 8 பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போய் விளையாடுவாங்க. விக்கெட் வந்தாலுமே கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்குன்னு. ஆனா ஓடிஐ ஃபார்மேட்ல 8 பேட்ஸ்மேன் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. 7 பேட்ஸ்மேன் அடிக்காததாங்க 8வது பேட்ஸ்மேன் அடிப்பான். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்தியா பாத்தீங்கன்னா 8வதுல அந்த ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தேவைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மேட்ச் வினிங் போலர்ஸ் லைக் குல்தீப்பை விளையாட விடாம பண்ணிடுறாங்க. அதனால மேட்சஸும் தோக்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. பட் இந்த தேர்ட் ஓடிஐல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப குல்தீப் மட்டும் பயங்கரமா எக்ஸ்ட்ரானரியா விளையாடல. ஆனா நீங்க 3 ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு அந்த ஒரு குஷன் இருக்கு. போலிங்ல ஆப்போனன்ட்டை நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். 7 பேட்ஸ்மேன் வச்சு அந்த டார்கெட்டை நீங்க சேஸ் பண்ணிடலாம்ன்றதான் என்னோட ஒரு கருத்து மக்களே. இனிமேட்டாவது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த டீம் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.